Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fraction multiplication. Fraction multiplication, fraction addition and subtraction விட ரொம்ப ஈஸி. Fraction addition and subtractionல நம்ம first like fraction unlike fraction பார்க்கணும், unlike fraction LCM எடுக்கணும், அப்புறம் convert பண்ணணும், then add பண்ணணும், அந்த confusionலாம் இருக்கு. பட் multiplication அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம டைரக்டா மல்டிபிள் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. மேல தனியா மல்டிபிள் பண்ணணும், கீழே தனியா மல்டிபிள் பண்ணணும், கம்பைன் பண்ணி ஆன்சர் எழுத போறோம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க சம் 2/3 3/4 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டாப் இன்டூ டாப், பாட்டம் இன்டூ பாட்டம். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிக்கோங்க. டாப்பை டாப் கூட மல்டிபிள் பண்ணணும், பாட்டமை பாட்டம் கூட மல்டிபிள் பண்ணி டைரக்டா ஆன்சர் எழுத போறோம். அதாவது டாப்ல என்ன நம்பர் இருக்கு? 2ம் 3யும் இருக்கு. ஸோ 2 மல்டிபிள் பை 3 டிவைடட் பை கீழே 3 மல்டிபிள் பை 4. நியூமரேட்டரை நியூமரேட்டர் கூட மல்டிபிள் பண்ணுங்க, டினாமினேட்டரை டினாமினேட்டர் கூட மல்டிபிள் பண்ணுங்க. லைக் ஃபிராக்ஷனா இருந்தாலும் இதே ரூல் தான், அன்லைக் ஃபிராக்ஷனா இருந்தாலும் இதே ரூல் தான். ஸோ நீங்க ஃபிராக்ஷன்ஸை பத்தி கவலைப்பட வேணாம். 2 இன்டூ 3 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6. 3 இன்டூ 4 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 12. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ 6ம் 12ம் ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு எந்த டேபிள்ல வரும்? 6 டேபிள்ல வரும். ஸோ நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ண போறோம். 6 1s are 12 2s are. நீங்க 6/12 எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/2 எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்தினீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நம்மளுக்கு 3 நம்பர் இருக்கு. 3 நம்பர் இருந்தாலும் சேம் ரூல் தான். டாப்பை டாப் கூட மல்டிபிள் பண்ணணும், பாட்டமை பாட்டம் கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ டாப் நம்பர்லாம் தனியா எடுத்து எழுதிடுங்க, பாட்டம் நம்பர்லாம் கீழே தனியா எடுத்து எழுதிட்டு மல்டிபிளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது 1 இன்டூ 4 இன்டூ 3 by 2 into 3 into 5. இப்போ இங்க மேல ஒரு 3 இருக்கு, கீழே ஒரு 3 இருக்கு. அதாவது இந்த 3யும் இந்த 3யும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நான் 3 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 1. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்துறதை விட ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் எழுதுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்க 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி 4ம் 2ம் கூட 2 டேபிள்ல வரும். அதையும் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் எழுத ஈஸியா இருக்கும். 2 டேபிள்ல 2 1 டைம் வரும், 4 நம்மளுக்கு 2 டைம் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதலாம். மேல நம்மளுக்கு இருக்க நம்பர் 1 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ 1 இன்டூ 2ஓட ஆன்சர் 2 பை கீழே இருக்க நம்பர் 1 இன்டூ 1 இன்டூ 5. ஸோ 1 5s are 5. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 2/5. இப்போ இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர் பாருங்க, 2/5 மல்டிபிள் பை 4. 4க்கு வந்து நம்ம இங்க டினாமினேட்டர் கொடுக்கல. டினாமினேட்டர் கொடுக்கலாம், நீங்க 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்பரை நம்ம எப்படி எழுத போறோம்? 2/5 மல்டிபிள் பை 4/1 எழுதிட்டு டாப் இன்டூ டாப் பண்ணிக்கோங்க, பாட்டம் இன்டூ பாட்டம். ஸோ 2 4s are 8, கீழே இருக்க நம்பர் 5. இதோட ஆன்சர் அவ்வளவுதான். கீழே எதுவும் நம்பர் கொடுக்கல, நீங்க 1 போட்டுட்டு டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 8/5. ஸோ மல்டிபிளிகேஷன் ஃபிராக்ஷன்ல ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா: ஸ்டெப் 1 டாப் இன்டூ டாப், ஸ்டெப் 2 பாட்டம் இன்டூ பாட்டம், தென் ஆன்சர் ஸ்ட்ரைட்டா எழுதுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.